நேற்றைய தினம் ஜென்சி மக்கள் மத்தியில் மாணவர்கள் மத்தியில் அதிகமாக ஒரு பேச்சு பேசப்பட்டது. என்ன பேச்சுன்னா, ஆண்டிமுத்து ராசா அவர்களுடைய, அதாவது திமுகவில் இருக்கிற ஜென்சி, திமுகவில் இருக்கிற மாணவர் அமைப்பாளர்கள் இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப அதிகமாக பகிரப்பட்ட காணொலியாக எதுனா ஆண்டிமுத்து ராசா அவர்களுடைய வீடியோ தான். அந்த வீடியோடைய சாராம்சம் என்ன சொல்ல வருதுன்னா, வெக்கங்கட்டவன் கேடு கட்டவன் அப்படின்னு சொல்லி நேரடியாக அரசாங்கத்தை இங்கிருந்து நம்பி போன காங்கிரஸ் கட்சியையும் இன்டைரக்டா விசிகா கட்சியையும் வெக்கம் இல்லாதவங்க, மானம் கெட்டவங்க அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டு பேசியிருக்காப்புல. அது என்ன, யார் யார் சொன்னாரு அப்படின்றத விஷயத்தை நம்ம பார்க்கணும்னா, இவர் என்ன சொல்றாருன்னா, நீ உன் ஆட்சி பெரும்பான்மை கிடையாது, நாங்க தான் அனுப்பிச்சு வச்சோம், சரி உன்னை வச்சு வேற யாரும் மேனிபுலேட் பண்ணக்கூடாது, அதனால எங்க கூட்டணி கட்சி நாங்க அனுப்பிச்சு வச்சா அதை நீ என்ன சொல்ல வர்ற, உனக்கு வெக்கம் கிடையாது, நான் அமைச்சர் பதவி கொடுத்துட்டேன் அவங்கன்ற, உனக்கு தான் வெக்கம் இல்லைன்னா இங்கிருந்து போனவனுக்கு கூட வெக்கம் இல்லையா அப்படின்ற மாதிரி பேசியிருக்காப்புல. அவனுங்க வெக்கம் கட்டவனா இருக்கானுங்க பாரு அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மாணவர்கள் மத்தியில், மாணவரணி மத்தியில் அவர் பேசுனது அங்கே இருக்கிற அந்த இளைஞர் பட்டாளமானதை கைதட்டி வரவேற்குது. ஆனால் வரலாறை கொஞ்சம் பிரட்டி பார்த்தோம்னா, வரலாறு கொஞ்சம் திரும்பி பார்த்தோம்னா, இதை விட மோசமாக காங்கிரஸ் கட்சியானது திமுக நடத்தியது. அது எந்த விஷயம் நடத்தியதுன்னா, உங்கள் விஷயத்திலையும் நடத்தியது. உங்களையும் கனிமொழி அவர்களையும் திகார் ஜெயிலில் போட்டாங்க. கிட்டத்தட்ட 2G முறைகேடு, 2.5 லட்சம் கோடி இன்னைக்கு முறைகேடு பண்ணிட்டாங்க, 2.5 கோடி லட்சம் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2008 2009 காலகட்டங்களில் மிக தீவிரமாக காங்கிரஸுடைய செல்வாக்கு சரியதுக்கு உண்டான காரணமாக இருந்தால் அந்த 2G ப்ளஸ் திமுக தமிழ்நாட்டை விட்டு போகிறதுக்கு உண்டான காரணமாக அந்த 2G வழக்கு உங்கள் மேலே போடப்பட்டது. அப்புறம் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் மகள் மீதும் போடப்பட்டது. இப்படி அந்த வழக்கில் உங்களையும் கனிமொழி அவர்களையும் உள்ளதான் வச்சுருந்தாங்க. நீங்கள் குற்றமற்றவர்கள் நிரூபிக்கப்படவும் இல்லை. உங்கள் மீதான அந்த அடக்குமுறையானது அதிகமாகவே பண்ணுச்சு காங்கிரஸ் கட்சி. அந்த டயத்தில் ஒரு தமிழர் மீது இவ்வளவு தூரம் குற்றச்சாட்டை வச்சு உள்ள வச்சுக்காங்கன்னு சொல்லி சில தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே அளவில் நீங்களும் அந்த இடத்துல ஒரு ஃபோர்ஸாக பார்த்தா எதிர்த்து நின்றீங்க. ஆனால் என்ன நடந்தாலும் அந்த கட்சியை விட்டு நீங்கள் வெளியேறலையே. திருப்பியும் பார்த்தா உங்கள் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாருமே அந்த 2009 எலெக்ஷனுக்கு அப்புறம் கேபினட் மினிஸ்டர் ஆனாலே, தயாநிதி மாறன் ஆனாலே, அப்போ அவங்களுக்குலாம் வெக்கம் இல்லையா, அப்போ அவங்களுக்குலாம் சொரணை இல்லையா, சூடு இல்லையான்னு சொல்லி கேள்வி கேட்கலாம்ல. இதை மக்கள் கேள்வி கேட்கல, எந்த தப்புமே கிடையாது. இவ்வளவு தூரம் அடக்குமுறை உங்க மேல கையாண்டாங்க. இவ்வளவு தூரம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவருடைய மகள் கனிமொழி மீது அதிகமான அடக்குமுறையை கையாண்டாங்க. இவ்வளவு செஞ்சோம், திருப்பி அதே கட்சியோட கூட்டணி வச்சு அதே கட்சி கூட மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கேபினெட்ல உட்காந்து 5 வருஷம் ஆட்சி பாத்தீங்கன்னா அவங்க நடத்துறதுக்கு காரணமாக இருந்துட்டு நீங்க இந்த வார்த்தை இப்ப பேசலாமா? அப்போ அன்னைக்கு உங்களுக்கு மேலே பண்ண அந்த அடக்குமுறை எல்லாத்தையுமே நீங்கள் என்றைக்காவது வெளியே ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கீங்களா? இது மாதிரி தேவையில்லாமல் என் மேலே பார்த்தா எனக்கு வழக்கு பதிவுப்பாட்டை செய்யிட்டது, எந்த ஒரு இதுவும் இல்லை, சிஎன்ஜியோட தவறான ரிப்போர்ட்டு, அவர் தான் இந்த மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காப்புல, காங்கிரஸ் கட்சி என் மீது வழக்கு போட்டு என்னை இந்த மாதிரி சிறைப்படுத்தினாங்க, அது முழுக்க தவறு அப்படின்னு சொல்லி என்றைக்காவது பேசியிருக்கீங்களா? இப்போ இங்கேருந்து உங்கள் கூட்டணிலேருந்து அவங்க வெளியே போயிட்டான்ற கோவத்தில் அவங்க வெக்கமில்ன்றீங்க, சூடுலன்றீங்க, சொரணைன்றீங்க. அன்றைக்கு திமுகவுக்கு எந்த மாதிரி சூடு சொரணையை பற்றி பேச முடியும்? முதல் மாடியில் சிபிஐ வழக்கு, சிபிஐயோட என்கொயரி, கீழே கூட்டணி பேச்சுவார்த்தைன்னு சொல்லி இந்தியாவே சிரிச்சிச்சே. 2011 இந்தியாவே சிரிச்சு. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் இதை பேசியே உங்கள் கட்சியை டோட்டலாக டேமேஜ் பண்ணாங்களே. எதிர்கட்சி அந்தஸ்து இழந்துச்சு. அது காரணம் யார் அந்த காலகட்டத்தில்? இதெல்லாம் வரலாறு நிறையா இருக்குன்னு நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கணும். நீங்கள் அனுப்பிச்சது தப்பு, அதை நீங்கள் ஏன் அனுப்புறீங்க? நீங்கள் உங்கள் கூட்டணி தான் ஜெயிச்சாங்க, உங்களோட சப்போர்ட் தானே ஜெயிக்கிறாங்க. போகக்கூடாது, நீங்கள் தடுத்து நிப்பாடுறீங்க. ஏற்க நீங்கள் அப்போ உங்களை மீறி தானே போயிருக்காங்க. உங்களை மீறி போனனால நீங்கள் இன்னைக்கு வெக்கம் இல்லாதவன், அது இல்லாதவன், இது இல்லாதவன் பேசுறது எந்த விதத்தில் நியாயம்? அது ஒரு கூட்டணி எலெக்ஷன் முன்னாடி கூட்டணி, எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டணின்னு சொல்லி நீங்கள் அந்த முடிவு எடுத்ததே கிடையாதா? வாஜ்பாய் அரசோட பார்த்தா முன்னுக்கும் பின்னுக்கும் மாறி நீங்கள் நிலைப்பாடு எடுக்கலையா? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த ஆட்சியை கிளச்சிட்டு வந்தப்போ நீங்கள் தான் அந்த பிஜேபியோட ஆட்சியை எனக்கு தாங்கி பிடிச்சிங்க. இது மாதிரி வரலாறு நிறையா இருக்குது. நீங்கள் பொது மேடையில் உங்களுடைய மாணவர் அணிகளையும் மக்களையும் நீங்கள் உற்சாகப்படுத்துவதற்காக நீங்கள் பேசுகிறீங்க, பண்ணுறீங்க. பட் ஆனால் அதுக்கு உண்டான மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு உண்டான பேசுறதுக்கு உண்டான ஒரு வார்த்தைகள் ஒன்று இருக்குல்ல, அதை பார்த்துல பேசுகிறோம். நீங்கள்
இந்த காங்கிரஸ் வரலாறு எடுத்து ஏன் ஒன்றும் கிடையாது. இந்த காங்கிரஸ்காரர் இப்போ டான்ஸ் ஆடினாப்புல மேலூரில், நீங்கள் அதை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அதில் எதுவும் உள்நோக்கு இருக்கா? எந்த மாதிரி உள்நோக்கு இருக்குன்னு தெரியலையே. அதையும் நீங்கள் பேசலாமே. இந்த மாதிரிலாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் குழந்தைகள் மீதான வன்முறைகள் நிறைய நடக்குது இல்லை, சட்ட ஒழுங்கை பற்றி பேசலாம்ல. அதை பற்றி பேசாமல் உங்களோட கூட்டணி உங்கள் கூட 10-15 வருஷமாக பயணம் பண்ணவங்க, 20 வருஷமாக பயணம் பண்ணவங்க, அவங்க இங்கேருந்து போயிட்டாங்க, நாங்கள் தான் அனுப்பிச்சோன்னு சொல்கிறீங்க, அப்புறம் வெக்கமில்லாதுன்றீங்க. இது முன்னுக்கு பின் முரணா இல்லையா? இதைத்தான் மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. நிச்சயமாக இந்த வரப்போகிற இடைத்தேர்தல், திருச்சி கிழக்கு தொகுதியிலிருந்து அந்த இடைத்தேர்தலை இதோடைய வெளிப்பாடு, மக்களோட வெளிப்பாடு, நீங்கள் சொன்னது சரியாக இருக்குதா இல்லையான்றதை தேர்தல் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.